இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக பொட்டுக்கடலை மாவு வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை இப்போ சலிச்சிக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரு சூடு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு முறுக்கு குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் இதை எடுத்துடலாம். நீங்கள் டைரெக்டாக பிழிய கஷ்டமாக இருந்தால் ஒரு கரண்டியோட பின் சைடு இந்த மாதிரி பிழிஞ்சு நீங்கள் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.